வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு பாயச ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். கேரட் மக்ரோனிக் வச்சு தான் இந்த பாயசத்தை நான் செய்ய போகிறேன். இந்த பாயசத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாயசத்தை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பாயசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண கேரட்டை ஒரு பேனில் போட்டுக்கலாம். இது நம்ம வேக வைக்கணும். அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சு இதை வேகட்டும். இப்போ இந்த சைடு நான் மக்ரோனிக் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் பொடிச்சிட்டு வரணும். அதுக்கு இங்கே நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிச்சிட்டு வாங்க. ரொம்ப நைஸாக பொடிக்காமல் இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்தால் போதும். இப்போ நான் இந்த சைடு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மக்ரோனிக்கை இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். அதுவரை வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கே இது வெந்துருச்சு. நல்லா மை மாதிரி வேகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மக்ரோனிக்கை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மேலேயே கொஞ்சமாக தண்ணி, அதாவது கூலான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுங்க. இது நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச கேரட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்தால் போதும். ரொம்ப நல்லா மை மாதிரி வேக வேணாம். இப்போ நான் இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கேரட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இனி அடுத்ததாக மக்ரோனிக்கு நம்ம வடிகட்டி வச்ச மக்ரோனிக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இனி அடுத்ததாக நம்ம இதில் பால் சேர்த்துக்கிறோம். நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு கொதிக்கட்டும். கேரட்டும் மக்ரோனிக்கும் ஆல்ரெடி நல்லா வெந்து வந்திருக்கு. அதனால் இது ஒரே ஒரு கொதிச்சா போதும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம கேரமில்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம கேரமில்க் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயசத்தில் முக்கியமானது இந்த கேரமில்க் தாங்க. இது சேர்த்துட்டு வைக்கிறனாலேயே இதோட டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, கேரமில் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பாயசத்தில் சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு நான் இங்கே 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இனி அடுத்ததாக நம்ம இதில் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேரமில்க் அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் நான் இங்கே சின்ன பீஸாக தேங்காய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக முந்திரி பருப்பு, அடுத்ததாக உலர் திராட்சை, இது எல்லாத்தையும் நம்ம இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ தேங்காவை ஃபஸ்ட்டு போடுறேன். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம்.
தேங்காய் வதங்கிருச்சு. அடுத்ததாக நான் இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த முந்திரி பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, பாயசத்தில் இது எல்லாத்தையுமே கொட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பாயசம் இங்கே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கே தெரியும். இதில் கேரமல் கலந்து செஞ்சனாலேயோ என்னமோ இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கேரளாலெல்லாம் பாலடை பாயசம்னு சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த பாயசத்தில் நம்ம கேரட் சேர்த்து செஞ்சுருக்கோம், அதனால இது ரொம்ப ஹெல்த்தியான பாயசம்னு கூட சொல்லலாம். கேரட்டோட ஒரு ஸ்மெல் கூட இதில் தெரியாதுங்க. நம்ம சொன்னால் தான் தெரியும் இதில் கேரட் சேர்த்துருக்கோன்ட்டு. அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க கேரட் பொரியல் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாயசத்தில் கேரட் போட்டு செஞ்சு கொடுங்க, அது கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான திக்னஸில் இருக்கணுங்க இந்த பாயசம் செஞ்சதுக்கப்புறம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குடிக்க. உங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வினூஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.